வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு டார்க் அப்படிங்கிற ஒரு ரொம்பவே பிரபலமான ரொம்பவே தரமான வேற லெவல் வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த வெப் சீரிஸ்ல இருந்து 3 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. சீசன் 1ல மட்டும் 10 எபிசோடு, சீசன் 2ல 8 எபிசோடு, சீசன் 3ல 8 எபிசோடு அப்படின்னு டோட்டலா இந்த டார்க் வெப் சீரிஸ் உடைய 3 சீசனும் சேர்ந்து 26 எபிசோடு இருக்கு. இந்த 3 சீசனையும் பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இப்படி என்னதான் இந்த டார்க் வெப் சீரிஸ்ல இருக்கு அப்படின்னு முதல்ல இந்த டார்க் வெப் சீரிஸ் உடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை 2019 அதாவது 2019வது வருஷம் ஜெர்மன் நாட்டில் வின்டன் அப்படிங்கிற ஒரு டவுன்ல நடக்குது. டவுன்ல மேக்ஸ் அப்படிங்கிற நபர் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டி இறந்து போறாரு. இறந்து போன மேக்ஸ் யார் அப்படின்னா நம்ம ஹீரோ ஜோனஸோட அப்பா. ஹீரோ ஜோனஸ்க்கு அப்பா நான் ரொம்ப பிடிக்கும். அப்பா இல்லாத சோகத்தால அவன் ஸ்கூலுக்கு கூட போகல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போறான். அவன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கறான். அந்த டைம்ல இந்த வின்டன் அப்படிங்கிற டவுன்ல ஒரு ஸ்கூல் பையன் காணாம போகிறான். அது அந்த டவுன் ஃபுல்லாவே ஒரு பேசு பொருளா இருக்கு. எல்லாருமே காணாம போன அந்த பையனை தான் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஜோனஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றான். ஆனாலும் ரொம்பவே சோகமா தான் இருக்கான். இந்த வின்டன் டவுனுக்கு அடையாளமா இருக்கிற ஒரு இடம் தான் வின்டன் டவுன்ல இருக்கிற பவர் பிளான்ட். ஜோனஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்ததுனால ஜோனஸோட ஃப்ரெண்டு காணாம போன பையன் வந்து ஒரு ட்ரக் அடிட்டு அவன் நிறைய ட்ரக்ஸை பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க குகையில வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நைட் ஜோனஸோட ஃப்ரெண்டு, ஜோனஸோடைய லவர், நம்ம படத்தோட ஹீரோயின் மார்த்தாவோட பிரதர் அப்படின்னு இவங்க 4 பேரும் இந்த டவுன்ல காணாம போன பையன் மறைச்சு வச்சிருக்க ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்காக நைட்டு பவர் பிளான்ட் பக்கத்தில் இருக்க அந்த குகைக்கு போறாங்க. ஹீரோ ஜோனஸோட ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோவோட லவர் மார்த்தாவோட பிரதர், இவங்க 4 பேர் தான் வரதா பிளான். ஆனா இந்த பிளான்ல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சின்ன பையனும் வந்துடுறான். அந்த சின்ன பையன் யார் அப்படின்னா நம்ம ஹீரோயின் மார்த்தாவோட தம்பி மிக்கில். இவங்க 5 பேர் தான் அந்த குகைக்கு பக்கத்தில் இருக்க ட்ரக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு போறாங்க. அந்த டைம்ல திடீர்னு அந்த டவுன் ஃபுல்லாவே கரண்ட் ஆஃப் ஆகி வருது. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு மிருகம் அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வர மாதிரி அவங்களுக்கு தோணுது. அந்த டைம்ல இவங்க எல்லாருமே பதறிட்டு ஓட ஆஃப் ஆன கரண்ட் மறுபடியும் வர, அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் மார்த்தாவோட சின்ன தம்பி மிக்கில காணோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சின்ன பையன் மிக்கில காணோம் அப்படிங்கிறத போலீஸ்லயும் அவங்க வீட்லயும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் மிக்கில கண்டுபிடிக்கவே முடியல. ஏற்கனவே இந்த டவுன்ல ஒரு பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு அவனை தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த சின்ன பையன் மிக்கிலையும் காணோம். டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சோகத்துல அந்த 2 பசங்களையும் தேடிட்டு இருக்க, அப்ப குகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையனுடைய டெட் பாடி ஒன்று கிடைக்குது. ஏற்கனவே டவுன்ல 2 பசங்க காணாம போயிருக்காங்க. இந்த 2 பசங்கள்ல ஏதாவது ஒரு பையனுடைய டெட் பாடியோ இந்த டெட் பாடி இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காணாம போன 2 பசங்களுடைய மேட்சும் இந்த டெட் பாடிக்கு மேட்ச் ஆகல. இது 3வது வேற ஒரு பையன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பையனை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் இல்ல. இந்த பையன் இந்த டவுனே இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 33 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பையன் காணாம போயிருக்கான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க போலீஸ். இந்த டவுன்ல நடக்கிற இந்த மர்மமான விஷயங்களுக்கு என்ன காரணம், இந்த டவுன்ல இருந்து காணாம போன பசங்க எல்லாம் எங்க போனாங்க, குகைக்கு பக்கத்துல டெட் பாடியா கிடைச்ச அந்த சின்ன பையன் யாரு, ஹீரோ ஜோனஸோட அப்பா மேக்ஸ் எதனால தூக்கு போட்டு இறந்து போனாரு அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான பதிலையும் ஹீரோ கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறான். அப்பதான் பவர் பிளான்ட் பக்கத்துல இருக்கிற அந்த குகை மூலமா டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன, இந்த டைம் டிராவலால நடந்த குழப்பங்கள் என்ன, இந்த டவுன்ல நடக்கிற குழப்பமான விஷயங்களுக்கும் டைம் டிராவலுக்கும் என்ன சம்பந்தம், நம்ம ஹீரோ ஜோனஸும் ஹீரோயின் மார்த்தாவும் ஒன்னு சேர்ந்தாங்களா, அவங்களுடைய காதல் ஜெயிச்சிச்சா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விகளுக்கும் குழப்பமான டைம் டிராவலுக்கும் இந்த டார்க் அப்படிங்கிற வெப் சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கங்க.